உமையவளாகப்பட்டவள் எழுந்துருமா 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 ஏ பார்வதா நல்ல முறையில மகராசியா இருக்க கடவுள் இங்க இருக்காங்க இன்னொரு வரைக்கும் கண்ணு நல்லா தான் தெரியுது பின்ன அதுக்குள்ள கண்ணு மாலக்கனாயிடுச்சா எங்க பார்த்தாலும் சக்திமயம் ஆமா அது யாரு நினைக்கிறேன்னு தெரியல எங்க பார்த்தாலும் சக்திமயம் சக்திமயம் ஒன்று சமயம் பதினாரா எங்க பார்த்தாலும் அமரக்கூடியவன் நான் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சரி சரி பாதத்தில் பணிந்தேன் ஆசிர் பெற்றேன் ஒரு வார்த்தை ஒன்றாச்சு ஒரு வார்த்தை உமையவள் வர வேண்டும் என்று அழைப்பு கொடுத்தீர்களே அந்த விபரத்தை நீங்கள் சொல்லவும் கைலாயத்திலே சீக்கிரமாக உமையவள் வர வேண்டும் என்று அழைத்த விவரம் தானே அடியாக யானை முதல் எருமைக்கடை 84,100,000 ஜீவனுக்கும் பாதுகாத்து வடியளந்து வரும்படியான இந்த கர்த்தீபம் இருந்தாலும் என்னை கோரி யார் தவன் செய்கின்றார்களோ அவருக்கு வேண்டுமான வரத்தை கொடுப்பதற்கும் அருளை கொடுப்பதற்கும் புண்ணியால ஆக போறது ஒண்ணும் கிடையாது. இருந்தாலும் ஒரு வார்த்தை தங்களிடத்திலே விரட்டிவிட்டு போகலான்னு வேற ஒண்ணும் கிடையாது. பார்த்துமா அவசரப்படாத. என்னால ஒண்ணுமே முடியாது. ஏன்னா கணவனுக்கு தெரியாது மனைவியை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும், மனைவிக்கு தெரியாது கணவனை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒண்ணு இதான சகஜம். அதனால வெகு நாட்களாகவே என் மனதில் ஒரு கருத்து. என்ன கருத்தோ இதை கேட்கலாம் என்று நான் நினைந்து கொண்டிருக்கிறேன். கேட்கலாமே. கேட்டா இவருக்கு கோபம் பிரவேசித்து எனக்கு கோபம் வருது. கோபம் என்பது எனக்கு கிடையாது கொஞ்சம் கூட. அதனால ஏன்னா நான் தான் எங்க கடக்குறாள் எனக்கு கோலம். இதை கேட்காம எப்படிதான் விட்டு விடுறது? கேட்கலாம் அப்படி என்று இன்னைக்கு நினைந்து வந்திருக்கிறேன்.
பிரம்மா விஷ்ணு ருத்திரன் அப்படின்னு ஆமாம் இந்த 3 பேர்ல ஒரு நாள் நேரத்தில் நான் சத்திய உலகம் சென்றேன். அங்க சரஸ்வதி தேவியார் இருந்தார்கள். அவரிடத்துல என்ன கேட்டேன், மும்மூர்த்திகள் இருக்கிறாங்க, இந்த மும்மூர்த்தியில யார் முதல் தெய்வம் அப்படி என்ற உடனே அம்மா என்ன சொன்னாங்க, எல்லாவற்றையும் படைக்கக்கூடியவர் என் மன்னர், ஜீவராசிகள் அனைத்தும் படைக்கக்கூடியவர் எங்க மன்னன், என் மன்னர் தான் முதல் தெய்வம் அப்படின்னு சொன்னாங்க. இரண்டாவது நான் வைகுந்தம் சென்றேன். அங்க செல்லக்கூடிய நேரத்தில் லட்சுமி தேவியார் இருந்தார்கள். அவரிடத்துல இதான் கேட்டேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, அரக்கர்கள் செய்வதெல்லாம் அக்கிரமம், அந்த அக்கிரமத்தை அழிப்பது என் மன்னர் கருத்தக்கூடிய சக்கரம், அந்த சக்கரம் மட்டும் இல்ல அக்கிரமம் அதிகரித்து போய்விடும், அதனால அந்த அக்கிரமத்தை அழிப்பதே எங்க மன்னர் தான் முதல் தெய்வம் அப்படின்னாங்க. நான் உன்னை என்ன கேட்கிறேன், அது இத்தனை உலகத்தை பெருமையாக சொன்னாங்க. இந்த மும்மூர்த்தியிலேயே யார் தான் முதல் தெரியாம இருந்து கொண்டு கேளுங்க. இதுவரையிலும் உனக்கு தெரியாது. பிரம்மா விஷ்ணு மூன்று கர்த்தாக்களுக்கும் முதல் தெய்வம் நான் தான். என்னை விட மிஞ்சின தெய்வம் கிடையாது. அடிமுடி காணாத அண்ணாமலை என்னை மாநில மக்கள் எல்லாம் பெரிய ஆண்டவனுக்குன்னு சொல்லுவாங்க. நான் உலகத்துல பெரிய தெய்வம் நான் தான் போய் சொல்லு. பெரிய ஆண்டவன் பண்ணி குத்துவாங்க. உண்மைதான், பண்ணி குத்துவாங்க. ஆமா, பெரிய ஆண்டவன் ஆமாண்டா, பண்ணி குத்த மாட்டாங்க. ஆமா, நான் தான் உலகத்திலே பெரிய தெய்வம். பெரிய தெய்வம் எனக்கு மிஞ்சின தெய்வம் உலகத்துல யாருமே கிடையாது. முதல் தெய்வம் இங்கேயே வச்சு நான் தெரியாம கரமானே. உலகத்துல முதல் தெய்வம்னா உனக்கு தெரியாது ஒன்றுமே கிடையாது அப்படின்னா நான் என்ன கேட்கிறேன், ஐயா சந்திர சூரிய யாரு, இப்ப சூரியன் சந்திரன் என்று 2 பேர் இருக்கிறார்கள். அந்த சூரியனும் சந்திரனும் அவர்கள் எங்கே தோன்றுகிறார்கள், எங்கே மறைகிறார்கள்? ஏன்னா நீங்க தான் முதல் சந்திரன் வந்து கரும்பேட்டை போயிட்டாமா, அப்புறம் சூரியன் நாடோடிக்கு போறது, சூரியன் சூளைக்கு போய்க்கானா என்ன அவங்க கேக்குறாங்க, சந்திரன் கரும்பாட்ட போயிடறான். அவங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் சந்திரன் கரும்பாட்டுறவங்க மேய்ச்சி இல்ல இல்ல, அந்த சூரியனும் சந்திரனும் எங்கே தோன்றுகிறார்கள், எங்கே மறைகிறார்கள்? இதுவரையிலும் உனக்கு தெரியாது. தெரிஞ்சாடி இரவிலே வரக்கூடியவன் சந்திரன், பகலிலே உதயமாக கூடியவன் சூரியன். இருவர்களும் அந்த சூரியனோ எனது வலது நேத்திரம், இடது நேத்திரம் சந்திரன். இரு கண்களையும் மூடிக்கொண்டால் உலகமே இருந்துவிடும். நான் அசைந்தால் உலகமெல்லாம் அசையும். நான் அசைவற்றில்லால் என் மூச்சியை அடக்கி விட்டேனானால் உலகத்திலே இருக்க முடியாத நடப்பன, பரப்பன, ஊர்வன, நகர்வன ஜீவராசிகள் அனைத்தும் அசைவற்றுவிடும். இதுல சந்தேகம் இல்ல, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அம்மா இருமாப்பா. ஐயோ இல்லங்க, தவறு நினைக்காதீங்க, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. சந்தேகமா? உனக்கு என்ன சந்தேகம்? சரி உட்காருங்க, நிக்கிறீங்க. 8 நாளைக்கு கூட அப்படியே நிப்பேன். ரைட், என்னை பத்தி நீ கவலைப்படாத. ஏன்னா பார்க்கக்கூடிய பாமர மக்கள் யாவற்றமானவர்களும் உமையவளே தன் கணவரை நிக்க வச்சு பேசுறாங்க. இப்ப அந்த கவலை உனக்கு தேவை. படிக்கிறது இப்ப ஏதுடா, அதெல்லாம் விட்டு அந்த கதைக்கு போவாத. அதனால முன்னொரு காலத்தில் மவுக்கல்லீரும் நலாயினியும் மவுக்கல்லீருக்கு என்ன நோய்டா? என்ன நோய்? தொழுநோய்.
அந்த அம்மா என்ன செய்வாங்க, தன் கணவரை கூடையிலே அமர செய்து சுமந்து கொண்டு செல்வார்கள். உணவு கொடுக்கக்கூடிய நேரத்தில் கீழே விடுத்து உணவு கொடுத்து எப்பொழுதும் போலவே அந்த கூடையிலே அமர செய்து தலையின் மீது சுமந்து கொண்டு செல்வார்கள். அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு காலத்தில் ஒரு நாள் தினத்துல மாண்டவ ரிஷி, மாண்டவர் சொல்லக்கூடிய ஒரு ரிஷியாகப்பட்டவர், அவர் சாபத்தினால் தலைக்கீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த அம்மா அவர் தொங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கல. ஏன்னா தலையின் மீது கணவர் இருக்கிறாரு. நமக்கு நடக்கக்கூடிய வழிகளை பள்ளம் இருக்குமோ, கல் இருக்குமோ, முள் இருக்குமோ, தடுங்கி நாம் விழுந்தோமானால் நம் உயிர் போவதை பத்தி கவலை இல்லை, கணவருக்கு ஏதாவது ஆய்விடுமே அப்படி என்று இந்த சிந்தனை மீதே செல்லுகிறார்கள். இப்ப கூட அந்த காலத்துல இப்ப ஏது இதெல்லாம் அந்த காலத்துல பொம்பளைங்க வெகு தொலைவு போவாங்க, கிணத்துல தண்ணி எடுத்து குளத்துலயோ தலை மேல 2 குடம் இருக்கும், இடுப்புல ஒரு குடம் இருக்கும். இப்படி 3 குடம் எடுத்து வந்தாலும் அக்கம் பக்கத்துல பேசின்னு வருவாங்க. பேசி வந்தாலும் சிந்தனை எங்க இருக்கும்? குடத்து மேல இருக்கும். அதே போல இந்த அம்மா இந்த கூடையின் மீதே சிந்தனையாக சென்றார்கள். இவர்கள் தொங்கிக் கொண்டிருப்பதை அவங்க பார்க்கல. இந்த கூடையாவது அவர் மீது பட்டு விட்டது. அவருக்கு ஆட்டம் கொடுத்து விட்டது. ஆட்டம் கொடுத்த உடனே, பெண்ணே, நான் இப்படி சாபத்தினால் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறேன், என்னை மதியாமல் பார்க்காமல் செல்லுகிறாயே, நீதியா அப்படி என்று கேட்டார். கேட்ட உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்க, ஐயா, நீங்கள் தொங்கிக் கொண்டிருப்பதை நான் பார்க்கவில்லை. என் கணவரை தலை மீது சுமந்து கொண்டு செல்கிறேன். வழியில ஏதாவது இருக்குமோ, நாம் தடுக்கி விழுந்து போனால் நம் கணவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்து அப்படின்னு நான் உங்களை கவனியாமல் நான் சென்று விட்டேன் ஐயா அப்படின்னு சொன்ன உடனே, கணவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வரும் சொல்லிதான் நான் சாபத்தினால் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த கூடையானது எனக்கு வலி தாங்க முடியவில்லை. இந்த பொழுது விடிந்ததும் உன் தாலி அறக்கடவுள் கொடுத்தாரு, சாபம் கொடுத்தார். அந்த அம்மா காலில் விழுந்து அழுது கேட்டாங்க, ஐயா, என்னையும் அறியாமல் நான் தவறு செய்து விட்டேன். நான் தெரிந்து செய்யவில்லை. மன்னித்து சாபத்தை மாற்றி கொடுங்கள் ஐயா அப்படி என்று அம்மா அழுது கேட்டாங்க. சாபம் கொடுத்ததுதான், மாற்றி கொடுக்க முடியாது அப்படின்னு அவர் சொன்னார். சொன்ன அப்படியே அவங்களுக்காக அவங்க அம்மா என்ன செய்தாங்க, என் கணவரையே நான் தெய்வமாக நினைத்தது உண்மையாக இருந்தால் இந்த பொழுது விடிஞ்சாதானே என் தாலி வரும். இந்த பொழுதே விடிய கூடாது சொன்னாங்க. 7 நாள் பரியந்தும் இந்த பொழுது விடியவில்லை. அப்ப இந்த சூரியனும் சந்திரனும் எங்க போயிருந்தாங்க? வலது கண்ணு சித்திரை மாசம் லீவ்ல போயிருந்தாங்க. சந்திரன் சொல்றிய, இந்த கண்ணை நீ மூடி நின்றியா? அப்ப என்ன ஆச்சு? பார்வதா, ஆடவருக்கே பேரும் பெரு இடமும் இவருக்கே புகழும் சேருது. ஆனா பெண்களுக்கு ஒரு புகழ் சேர வேண்டும் என்று அந்த மவுக்கல்யா வந்தவன் நான் தான், யாரும் கிடையாது. அந்த நலாங்கேணியா வந்தவன் நீ தான். இந்த பெண்களுக்கு பேர் இன்பமும், அதாவது பேரும் புகழும் வர வேண்டும் என்று அதற்காக வந்தவன் அந்த 2 கண்ணையும் மூடி இருந்த 7 நாள் வரையும் உனக்கு பெருமை வேணும்னு அந்த பெருமை தேடி விட்ட பிறகு மும்மூர்த்தி கர்த்தார்கள் உன் இடத்திலே வந்து கையேந்தி பிச்சை கேட்டாங்க. அதன் பிச்சை கேட்டது பிற்பாடுதான் போனா போது 2 நேத்திரத்தை திறந்து விட்டேன் உனக்கு பெருமை சேர வேண்டும் என்று. சரிதானா? நீ அதெல்லாம் வந்து கொஞ்சம் இருமாப்பு கொள்ளாது. நான் பொழுது விடின்னு சொன்ன விடிஞ்சது. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, உனக்கு உலகத்துல பெரிய தெய்வம் யாருன்னு தெரிஞ்சா சொல்லு, நான் என்ன கேளு. உனக்கு தெரியும், நான் சொல்றேன். சரி சொல்லு பாப்பா. பெரிய தெய்வம் நீயே சொல்லு. சரி சொல்லு, யார்தான் உலகத்துல பெரிய? நந்தன் முகுந்தன் எந்த தொழில் செய்தாலும் எங்க அண்ணன் கோவிந்தா, சாமி எத்தனாலும் கோவிந்தா, மரத்தை தூக்கினாலும் கோவிந்தா, நல்லதுக்கும் கெட்டதுக்கும் லாப லோப நய நஷ்டம் எல்லாத்துக்குமே கோவிந்தா கிடையாது. என்ன கூப்பிடுறவங்க ஒரு ஆளும் கிடையாது. உன்னை கூப்பிடுறவங்க யாரு சொல்லு? எதுக்கு எடுத்தாலும் எங்க அண்ணன் கோவிந்தா. அகம் பிடிக்காத
1000 கோடி விண்மீன் வானிலே இருந்தாலும் இருந்த போதிலும் இரவுல இந்த பூமிக்கு ஒளி கொடுக்காது. உண்மைதாங்க. ஒரே ஒரு சந்திரன் இந்த பூமிக்கு ஒளி கொடுக்கும். ஒளி கொடுக்க உண்மைதாங்க. அது போல எண்ணியும் கூப்பிடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறான். யாரு? மனமாற மனசுல அன்போடு கூப்பிடக்கூடிய ஆள். அடங்க. காலையில இருந்து பொழுது வரைக்கும் விவசாயி வேலை செய்வாரு. அவர் ரொம்ப சாப்பிடுவாரு. சாப்பிட்டுட்டு அவன் வெத்தலை போடக்கூடிய ஆளா இருக்கும். உண்மைதான். சாப்பிட்டுட்டு படுக்கிற நேரத்துக்கு ஐயோ நான் கடைக்காரனும் கடையை மூடிட்டு இருப்பான். நாங்க என் கையிலயும் கொல்லியில பூரா ஆகி போச்சு இந்த வெத்தலாம் போட்டு. ஒரே ஒரு வாய் வெத்தலை பாக்கு இல்லாத ஒரே ஒரு வாய் வெத்தலை பாக்கு இல்லாத இவை சிவான்னு படுக்கிறியா நான் அப்படின்னு என்னையும் ஒரு ஆளு கூப்பிடறதுக்கு ஆளுக்குறான். யாரு? 1000 பேர் நாடகம் பார்த்தாலும் ஒன்னையும் குறை சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கும். ஒவ்வொரு ஊர்லயும் 1000 பேர் நாடகம் பார்த்தாலும் ஒன்னையும் குறை சொல்றதுக்கு ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ஆள் இருக்கும். சிரிப்பு மட்டும் காட்டிட்டு போறது நாடகம் கிடையாது. ஏன் கம்னர் கதம்பனா என்னன்னு எல்லாம் தெரிஞ்சுங்க. கதம்ப மாலை அம்மனுக்கு கட்டு கட்டா கொண்டு வந்து போட்டீங்க. உண்மைதாங்க. அந்த வாழ்நாள்ல பச்சை தழை அதுக்கு முன்ட்டு ஆடாத்தோட தழை தான். இப்ப என்ன தழையில கட்டுறான்னு தெரியுமா? தேக்கந்தழையால் ஓணந்தழையால் அதை கொண்டாந்து ஒரு 4 விறகடத்தை கட்டுவான். பச்சை தழை அது கீழே கேந்தின்னு சாம்பத்தி பூ கொண்டாந்து ஒரு 4 விறகடை கட்டுவாரு. அது கீழே சம்மிங்க ஒரு 4 விறகடை கட்டுவாங்க. அது கீழே கோழி கொண்டையை ஒரு 4 விறகடை கட்டுவான். மறுபடியும் இந்த பச்சை தாழை ஒரு 4 விறகடை கட்டுவாங்க. இப்படி மாலையை உருவாக்கி கொண்டாந்து முனையில ஒரு 5-6 பூவை கட்டி தொங்க விடுவோம். ஆமா, அது பேர் தான் கதம்ப மாலை. வெறிய ரோஜா மாலையா இருந்தாலும் அவ்வளவு அழகு தராது. வெறியும் வெள்ளை மாலையா இருந்தாலும் அவ்வளவு அழகு தராது. வெறியும் சிவப்பு மாலையா இருந்தாலும் அழகு தராது. உண்மைதாங்க. இதான் கதம்பம். நாடகம் என்பது செத்த நாள் சிரிப்பா போச்சா, செத்த நாள் கருத்தான கதை வேணும். கதை கொஞ்சம் உனக்கு வெறியும் சிரிப்பா காட்டிருந்தா இந்த மாதிரி நரச்சத்தாளெல்லாம் வந்து உட்காந்து இருக்கும். நீ பேசாத கண்ணரு. இந்த மாதிரி நரச்சத்தாள 4 வந்திருக்கும். என்னமோ ஈஸ்வரி கட்டியாந்தானா நாடகத்துல பெரிய வேஷாதான் நல்ல கருத்தான கதையை ஒண்ணு நாளும் சொன்னாடா. இனிமே தானேன்ட்டு ஆட்டி போட்டான்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நாங்க சொல்றது கருத்தான கதை இல்லைன்றையா அப்படியே பொட்டுன்னு விட்டு கிடாச்சு இருக்கிற வேஷத்தை கூட்டு விட்டு கிடாச்சு போயிடலாமா? ஐயா நீங்க இததான் ஏன் தெரியுமா முடிவு போனவங்க அங்க ஒரு அம்மா சொல்றாங்க, ஒரு வயசானவங்க, இந்த காரணம் பொண்ணு கட்டி இருந்தாங்க என்னத்துக்கு ஒரு நாளைக்கு எத்தனை பேர் தாலியா இருக்கிறான்? அவன் பெருமையா தான் பேசலாம். நீ ஏன்டா அழுவுற? அவங்க அண்ணன் பாதி பேசுறீங்களே. ஓ, ஒரு வாரத்துக்கு முன்னே என் பொண்டாட்டி ஏகாம்பரம் தான் வச்சுக்கிட்டு போனாங்க. ஏகாம்பரம் மட்டும் இல்ல, பக்கத்து வீட்டுக்கார 4 பேரை இட்டு போயிருப்பா கம்யூனிட்டி. யாகாம்பரம் கனகாம்பரம் போ வச்சுக்கிட்டு போனாங்க. நீட்டு முடிங்க. கனகாம்பரத்தை எல்லாம் முடிச்சு போனாங்க. யாகாம்பரத்தை வச்சு போனாலாம் முண்டாட்டி. கனகாம்பரம் வச்சு போனாங்க. கனகாம்பரம் போ வச்சு போனாங்க. திருப்பதிக்கு போய் இறங்கி பஸ்ல விட்டு இறங்கினோடனே பக்கத்துல கூடுவான்னு போகுது. என்ன இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு போனா வெங்கல சட்டி கவுத்துன்னு வராங்க. என்ன ஆச்சு? சுத்தமா மயிரை பிடிக்கணும் விட்டாங்க. அவனுங்க சரி, மயிர் தான் போச்சு. எப்படி இருந்தாலும் வளர்ந்துரும். இவ எந்த நேரத்துல வாங்கினான்னு தெரியல. மஞ்சா கொம்ப கையில கழுத்துல கட்டிக்கினா அரை பவுனுங்க தொங்க எடுத்து கட்டணுங்க. அவன் எப்பயுமே அந்த மாதிரி ஆள் தான் திருட்டு போய் மனமார தாலிய வீட்டுல போட்டாங்க. அண்ணன் ஓகேமா இருந்தா ஒரு வாரம் ஆயிடுச்சு, 7 நாளா தாலிய மணி ஆர்டர் பண்றதுல அது செய்ய மாட்டானா, வாங்கறதுக்கு தான் ஆளு. சரி, உன் மனைவி எதுக்காக போய் தாலி உண்டில போட்டாங்க? பெருமாள் கேட்டாரா? நீங்க இருங்க. எதுக்காக உன் மனைவி தாலி? எனக்கு வயிற்று வலி. உனக்கு வயிற்று வலி, தீராத வயிற்று வலி. ஆமா, எவ்வளவோ ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க, எல்லாம் பண்ணி போயிட்டு சொன்னாங்க. ஆமா, உன் மனைவி என்னன்னு பேசிக்கினாங்க, கேட்டிக்கினாங்க. கணவருக்கு வவுத்தாலி கொண்டமாச்சுன்னா தாலி எடுத்து உண்டியில போறேன்னு வேண்டிக்கிறாங்க. நல்லா போயிட்டு அந்த பெராத்தனை நல்லா போனதுக்காக தானே எங்க அண்ணன் உண்டியில எடுத்து போய் போட்டாங்க உங்க பொண்டாட்டி. ஆமா, எனக்கு தான் வவுத்தாலி கொண்டமா போச்சு. கொடுத்த தாலியை மணி ஆர்டர் பண்ணணுமா பண்றது இல்லையா? ஒரு வாரமா மஞ்சா கொம்பட அவங்க சொன்ன மாதிரி வவுத்தாலி சரியா போச்சு. இவன் பெராத்தனை மாதிரி நீ கேட்கணும். ஏன்டா தாலி மட்டும் போட்டு உன் வீட்டு அட்ரஸ் பேரை போட்டு தான் அந்த ஆளை அனுப்பியிருப்பான். எங்க அண்ணா அது அனுப்புற ஆளா? எங்க அண்ணா என்ன சொல்ற? ஒரு நாளைக்கு 1 கோடி தாலியா இருக்கிறான், 1 கோடி தாலியா இருக்குது
கூப்பிடுறேன். எப்படி? நான் எங்கே காட்டுல கிடக்குறவன். மண்ணாதி பூதமுட அண்ணா விண்ணாதி அண்டமும் மறை நான்கும் மடிமுடுவனி மணிகனி ஒலியினி ரதியினி புடலினி மண்டலம் இரண்டேழனி பெண்ணினி ஆணுனி பொருளுனி இருளுனி போதிக்க வந்த குருணி புகழுனா கிரகங்கள் 9 இந்த புவனத்தை பெற்றவனும் நீ என்னறிய ஜீவகோடிகள் என் குறையை யார் குறைப்பேன் ஈசனே சிவகாமி நேசனே என என்ற தில்லவாள் நடராஜா. அவன் தப்பு சாமங்களா இருக்கிறவன் அவன் புகழ பாட வேண்டியதானே. என்னையான் கூப்பிடுறான். மட்டும் கூப்பிடுறாங்க நினைச்சுக்காத. எங்க அண்ணனையும் தான் கூப்பிடுறாங்க. மண்ணுலக அரசு வேண்டியேன் மற்றும் ஒரு மந்திரம் வேண்டியேன் மின்னுலக அரசு வேண்டியேன் வேனது வேண்டியேன் சிந்தை பண்ணுமோர் பக்தி செய்யும் உன் பாக்கியமே கிடைத்தால் போதும் அறிவோம் கண்ணனே மனமிறங்கி கோவிந்தா. யாரு கேக்குறாங்க? யாரு கேக்குற? நான் கேட்டேன். யாரு? நான் கேட்டேன். எங்க ஊரே இருக்க முடியாத பாக்கலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சீற்ற சாட்டி நீர் ஆடினாலும் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மா அரி பெய்து ஓங்கும் பெருஞ்சென்னல் ஊடு கரடுகளை பூங்கு வளைப்போரில் பொதிவண்டு கண்படுக தேங்காதே புத்திருந்து சீற்ற முளை பற்றி வாங்க குடநிறையும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத கோயில போடுவாங்க. அரசாட்சி செய்து வரும் மருமோகன சூபனே அச்சுதா நந்தனே பரிமிக சிறுவனியன் குறை தீர்த்து அருள்வாய் எங்கள் வரதர கோயில போடுங்க. இது உங்க அண்ணன் திருட்டு பையன் மேலது. என்ன தெரியுமா இருக்குது? நல்லா தெரிஞ்சுங்க. இந்த நாராயணம் பக்தம் பூரா இந்த மாதிரி மேல ஒரு மஞ்சள் துணி திருட்டு புத்தி அவனுக்கு அதுல என்ன இருக்குன்னு அடுத்தவங்க பாத்திர போறாங்கன்னு மஞ்சள் துணி போட்டு ஒரு பொத்த போட்டு வச்சு. சரி, என்னுடைய பக்தனை பாரு, வெறும் திருவோடு. அவன் பின்ன வேற எங்க இருக்கு பின்னங்க? அதெல்லாம் கீழகம் கிடையாது அவனு பேர்ல. ஏய், அவனுக்கு மனசுல கீழகம் கிடையாது, திருட்டு புத்தி கிடையாது. ஆமா, பப்ளிக்கா போவான். அரகரா மகாதேவா அம்பலவானா, ஆமா, ஏ கர்த்தா ஏ பரமநாதான்னு சொல்லிட்டு வெறியும் இந்த திருவாட்டை காட்டுவான். அதுல 10 ரூபாய் இருந்தாலும் 10 பைசா இருந்தாலும் தெரியும். 10 ரூபாய் யாரும் போட மாட்டாங்க. திருட்டு பையனுக்கு போது திருவோடுல சில்ற இதுல நோட்டு ஒரு சொந்தம் ஒரு லட்டுக்கு கொட்டுன்னு கொட்டுது கோடிக்கணக்கில் பணம். ஒரே ஒரு லட்டுக்கு உனக்கு எந்த ஊர்ல கொட்டுது? சொல்ல என் ஆலயத்தை போய் பார்த்தீங்கன்னா ஆமா பூரா ஆலமரமா ஆலமரம் போன வழியை பார்த்து போனாதான் மறுபடியும் வாசப்படி வந்து திரும்புவாமா. போன வழியை பார்க்காத போனா அங்கே தான் சுத்தி மதுரையை என் கோயில போயிருக்கிறியா? சொக்கேஸ்வரம் கோயில போய் பாத்துக்கிறியா? போனியா? அங்க அம்புகுரி மேலேயே போனாதான் வழி வந்து கண்டுபிடிச்சு. மதுரைக்கு சொக்கநாதர் மட்டும் கிடையாது, முதல்ல மதுரை மீனாட்சி அம்மன், அப்புறம் தான் சொக்கேஸ்வரனால் தாண்டி மீனாட்சிக்கு அங்க இருக்கு. அவங்க அண்ணன் வந்தா தான் உங்க 2 பேருமே கல்யாணமே நடக்கும். ஆனை உரித்து மதகரியின் தோலை போட்டு அடியும் பட்டீர் மானம் அழிந்து திரிந்த இந்த மதுரை சொக்கர் ஞானமிகு பெற்று வாழ்வதெல்லாம் சொக்க நாயகி. உனக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி, எங்க அம்மாவுக்கு நவராத்திரி 9 நாள். யாரு சொல்ற முதல் தெய்வம்? இதே அண்ணனை கூட உண்டு. உலகத்துல முதல் தெய்வம் யாருன்னு எனக்கு எங்க அண்ணனை ஒரு பக்கம் விட்டுடு. உலகத்துல முதல் தெய்வம் உனக்கு தெரியுமா? ஆம்பளை தள்ளி எங்க அம்மா சொல்ல கூட என்ன கேளு. மரத்துக்கு மரம் குடும்பத்துக்கு தாலி ஏற்றுவோம். எங்க அம்மா பக்கம் நானு உங்க அம்மா பக்கமே போ, என் பக்கம் தேவையில்லை. எனக்கு கத்து கொடுத்த வாத்தியாரு இவங்க அண்ணனை பத்தி நெல்லா பாடி வச்சுக்கிறார். என்ன பாடி வச்சு என்ன பாடுறாரு? ஏண்டி அம்மா இப்படி பிள்ளை பெத்தாய் வேண்டும் என்று வீடு திருட விட்டாய் வேண்டும் என்று நாங்கள் சொல்ல இருக்கேன். இந்த ஊரில் இருப்பது பாதகமா இல்ல தீதுகள் நேர்ந்திடும். நேற்று இரவு கண்டையை விட்டு விட்டான், மாட்டில் ஒரு பீரி இன்றி குடித்தான், ஏற்றி வைத்த வெண்ணெய் எல்லாம் பார்த்திருந்து திட்டி விட்டான். நித்தப்புறம் வந்து தொட்டி வீடாமலை ஒட்டி சுரண்டிய நெட்டி விட்டு போட்டான். அண்டை விட்டு பெண்ணை எந்த பழித்தான், எந்த பெண்ணை மிதியாய் விட்டு வைத்தான். ஒன்ன திருடணும், அவன் தான் மோட்டர் திருடணும், ஷாட்டர் திருடணும், ஊடு பூந்து திருடணும், பேங்க கொள்ளடிக்கணும், அவனை பார்த்தாண்டி. மங்கம் அழுகி விடும் தங்க கட்ட செய்திகள் அத்தனையும் தங்கதானே மனமும் வந்து பங்குனருக்கே கூட்டி வச்சான். சாதி தொழிலை எடுத்து ஓதும் தமிழ் வீரராக அவனுக்கு உங்க அண்ணனை பத்தி நல்லா பாடி வச்சுக்கிறான். சங்க போயிடும், மாட
மானம் போயிடும். உலகத்துல நாராயணன் பெருசு கிடையாது. எங்க அண்ணன் பெருமையை நான் பாட ஆரம்பிச்சேன். இந்த பரம கடவுளும் பெருசு கிடையாது. எங்க அண்ணன் எங்க அண்ணன் கூட கொடு. நீயும் பெருசு கிடையாது. எங்க அண்ணன் கூட ஒரு அதை விட உலகத்துல முதல் தெய்வம் யாருன்னு என்னக்கே சொல்லு. ஆமா சொல்லுமா நீ சொல்லு. யாரு? சக்தியால் படைத்த உலகத்துல சக்தி இல்லை என்றால் சிவனாகிய சித்துக்கு இந்த வேலை கிடையாது. விளையாடாது. தெரியுதா? பத்தியா? அது பைரவமூர்த்தி. தெரியுதா? அதுக்கு தெரியல இசைக்கான எதுக்கும் தெரியவே தெரியாது. உலகத்துல சக்தி பேசா. சக்தியால் படைத்தது பாரு. இந்த உலகத்திலேயே சக்தி மயமே தவிர சிவன் மயம் கிடையாது. இப்ப யாருக்கா இப்ப ஒரு தட்டி பார்த்துங்க பாருமா. அது சக்தி எல்லாம் படுத்துட்டு அது விடுறா. எங்க சக்தி எல்லாம் படுத்திருப்பாங்க எழுந்திருப்பாங்க. அங்க வந்த வியாபாரம் ஆகவே இல்லை. சட்டி போற அப்படிதான். அதனால உலகத்தில் சக்தி மயமே தவிர சிவன் மயம் என்பது கிடையாது. எனக்கு எத்தனை ராத்திரி தெரியுமா? எங்க போனாலும் நவரா ஏங்க இன்னைக்கு நீ கூத்தாடுறது யாரா? இப்ப 3 ஆடி மாசம் 30 நாளும் கூத்தாடுறது யாரால? இப்ப 3வது பாரதம். இது எங்க ஆறாள் ஆடுவாங்க? நம்மள அவங்க அம்மாவால. இது இப்ப இங்க மட்டும் தேதி இல்ல. ஆமா. ரெடால் நெற்கணம் வந்து 18 ரூபாய் கேட்டு போனாங்க. கேட்டு போட்டாங்க. தெரியுதா? தேதி இல்ல நமக்கு. தெரியுதா? ஆமா. பந்தவாசி தாலுகா போனா 22 ராத்திரி, 18 ராத்திரி, 19 ராத்திரி, மருதாடு 22 ராத்திரி, ஓசூர் 22 ராத்திரி, விடால் நெற்கணம் 22 ராத்திரி, உரத்தி 22 ராத்திரி, திண்டிவனம் 20 ராத்திரி. இதெல்லாம் யாரால திருவிழா? அம்மாவால. உனக்கா? அம்மா இல்ல உனக்கு சோறு இல்ல. திருட்டு புடி பத்தியா? என்னால கிடையாது. ஒரு நாள் ஒரே உலகத்துல சக்தி பெருசு. இங்க கூட பாரு. எங்க சக்தி தான தவிர நீ உங்க அம்மா பக்கமா போய் உலகத்தில் சக்தி மயம் தவிர சிவமயம் என்பது நான் தனியா ஜெயிப்பேன். எனக்கு யாரும் உறவு கிடையாது. சக்திக்கு அப்படி சொல்ற. சரி, உலகத்துல சக்தி பெருசா பெரியது. சக்தி தான் பெரியது. இந்த உடம்பு இருக்குதா? குண்டாதரா அப்படி வந்து நில்லு. இந்த உடம்பு இருக்குதா? இந்த உடம்புல இருக்கிற சக்தி ஒண்ணுது. ஆமா. சக்தி தட்டா கை கால மடக்க முடியும், காலை ஓட முடியும், நடக்க முடியும். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? திருவக்கரை என்ன பத்தி பெரிய விதல அந்த கதையா? இந்த உடம்புல இருக்கிற ஜீவன் என்னது? ஆமா. எதுக்கு ஜீவா? எது ஜீவன் என்னது? ஆமா. இந்த உடம்புல இருக்கிற சக்தி ஒண்ணுது. ஆமா. இதுல ஒண்ணு என்னன்னா, இந்த உடம்புல இருக்கிற உயிரை நான் எடுத்துக்குவேன். நீ உயிர் கொடுத்து உண்டாக்கணும். எங்கடா போற? இத கேளு. உங்க 2 பேரு குடும்ப சண்டையில யார் உயிரை எடுத்துக்கணும்? யார் வீட்டுல போய் யாரு உனக்கு பதில்? எங்க வீட்டுல யாரு பதில் சொல்லுவாங்க? எங்க அம்மா பக்கம்னா உங்க அம்மா பக்கம் வேணாம். இது மாதிரி உயிரை கேட்கணும். இது மாதிரி கொட்டை பண்ணிருக்க மாட்டேன் நானு. குண்டோதரா 10 மாதம் 300 நாள் சுமந்து பயன் எடுக்கக்கூடிய ஒரு தாய். அந்த சுமப்பதே கொஞ்ச நேரம் எங்க தலைமையில சுமதிக்க வச்சு ஐயோ எப்பா தலை சுமத்தாங்களா அப்படின்றீங்க. 10 மாதம் 300 நாள் சுமந்து பயன் எடுக்கக்கூடியவன் தெரியுதா? பிரசவம் என்றால் என்ன? என்ன ஒரு மரியாதை? நான் சொல்றது எங்க அம்மா 10 மாதம் கருவுல இருந்து சுமந்து பெற்று பால் கொடுத்து வேற வளர்த்துக்கிறாங்க. பிரசவம் என்றால் செத்து போன ஒரு பிணத்துக்கு சமமா தாய் அப்படி பயன் எடுக்கிறாள். அப்பே உயிர் கொடுக்கும் பொழுது இப்பே உயிர் கொடுக்க மாட்டான். ஏடியா அம்மா மரியாதை ஏடியான்றான் பச்சா. உயிரை தான் எடுக்க போறீங்க அம்மா கொடுக்க. 3.25 நாழிகைக்குள்ள இந்த உடம்பிலே ஜீவனை கொடுத்து நீ எழுப்பவில்லை என்றால் கடூரமான சாபத்தை சிட்டிக்கு தட்டத்துக்குள்ள எடுத்து கொடுக்கும். நான் ஏகப்பட்ட விஷயம் பேசணும். என்ன கொண்டாதரா? மண்ணுல படுக்க முடியாது. ஒரு பாய் வாங்க. சாவர வியாமானி மண்ணுல படுக்க முடியாது. பாய் வாங்க. நான் யாரு பாய் வாங்க? சாக்கு உனக்காக உயிர் விட போறேன். அப்ப இது குடுக்கல நான் போயிடுறாமா? நீ எங்கன பேசினாங்க வந்துட்டான். நேரம் ஆகுதா? நேரம் ஆகுதா? இந்த குண்டாதரா பாரு. ஏமா எல்லாம் ஒண்ணு தேஞ்சேமா தலக நேத்தமா. அது தேஞ்சு நேத்தா. சாவரனுக்கு தலகாணி என்னடியா? யார் யார் கண்டாங்க? ஏன் இந்த மாதிரி அக்குறம் பண்றான்? ஒண்ணே கேட்டனா? நீ உயிர் எடுக்கறாள், நீ உட்காருமா. அப்படி சொல்லு குண்டாதரா. எங்க அம்மா உயிர் குடுறாரு. எங்க அம்மா எல்லாம் செய்வாங்கயா. பத்தியா பயப்படாதே.
தாய் இருக்கின்றேன். ஆமா நீ உட்காரு. தாய் இல்லை என்றால் நான் மாடுல நின்று நான் அடிச்சு புறமாண்ட தேய்ச்சி போச்சுன்னா உயிர் போச்சுன்னா வந்து பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? சாவர வேமானிக்கு மண்டை உடச்சிக்கிச்சு நான் பார்க்க போறாங்க. ஒழுங்கா இருக்கணியா இல்லையா? அழகு வேற வேற சாகும்போது முகம் கலையா இருக்கணுங்க, சிரிப்பு கலையா. சொல்லும் போதே எனக்கு உயிரை. ஐயோ ஏன்டா அழற? உயிரை கொடுப்பே கொடுக்க மாட்டேன்டா. வேற என்ன? அதுக்காக அது இல்லம்மா, பாப்பா வேற ஸ்கூல்ல சேர்க்கணும். ஆமா 11வது வேற 45,000 ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். இப்ப நீ குடுத்துட்டா அதை கட்டிட்டு வந்துரு, வீட்டுல சொல்லிட்டு வந்துரு, ஒரே வழி உனக்கு உயிர் கொடுப்பா. சக்தியால் எல்லாம் முடியும். உனக்கு எல்லாவற்றையும் பொண்ணும் பொருளும் எல்லாவற்றையும் நான் தருகிறேன். அனுப்புறியா? நீ அஞ்சாதே. புரிஞ்சு கொடுக்கலாம் உயிரை. தாராளமா நீ அனாவசியமா என்னடே டேயா உயிரை எடுக்கிறீங்க என்ன மரியாதை? எந்த ஊரு எடுக்கிறது இது? என்ன குண்டாதரா வந்து தொந்தரவு வேற தாங்க முடியாது. ஏமா குண்டாதரா 40 வயசு ஆயிடுச்சு. ஒரு ஆண்டு ஒரு பீடி ஒரு குவாட்ரு. நான் சொல்றது மட்டும் கேட்கணும். சொல்லு சொல்லு. இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை. ஏதோ ஆண்டவ முன்னித்துல உங்க அப்பா உங்களை அது மாதிரி வளர்க்கல, தெரியுதா? அது மாதிரி எந்த பழக்கமும் இல்ல. ஆனா ஒரே ஒரு பழக்கம் தான் உன்கிட்ட. பொழுது விடிஞ்சு பவுடர் படிச்சதும் வண்டி எடுத்து கிளம்பி வீட்டுக்கு ஓடி போடுறது தானே தவிர வேற எந்த கெட்ட பழக்கமும் உங்ககிட்ட இல்ல. அது அம்பாள் பண்ணி தான் தெரியும். அது இருந்தாலும் பெரியவங்களாம் சொன்னாங்க இதெல்லாம் ஏக்கமா இருக்கும். ஆமா நான் செத்துட்டான் ஒரு பொட்டல சாராயமும் ஒரு கத்த கணேஷ் பிடி வச்சு பழைய